Hello friends, welcome to Women Choice IAS Academy. நம்ம previous classல early agitation against British in Tamil Nadu, பாளையக்கார் and பாளையக்கார் rebellion, வெள்ளூர் mutiny வரைக்கும் பார்த்தோம். இப்போ next role of women in freedom struggle. அதுக்கு அடுத்து இதோட கண்டினியூட்டியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இதுதான் பார்ப்போம். இதுல வந்து விமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல உள்ள லெசன் பொறுத்து ஒரு 5 questions. First question, who said that Vellore Kalagam was the forerunner of India's War of Independence since 1857? 1857 ஆண்டு முதல் இந்தியா சுதந்திர போருக்கு வேலூர் கழகம் முன்னோடி என்று கூறியது யார்? ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மொத்தம் 5 questions இருக்கும். ஆல்ரெடி நடத்தின அந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல உள்ள லெசன்ல உள்ள கொஸ்டின்ஸ், இப்போ நடத்தின கிளாஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வேலு நாச்சியார் பத்தி படிக்க போறோம். ஆல்ரெடி நம்ம வேலு நாச்சியார் பத்தி ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சிட்டோம். ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் குயின் டு ஃபைட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்க்கு எதிராக ஃபைட் பண்ண ஃபர்ஸ்ட் குயின். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ நோன் அஸ் வீரமங்கை, ராமநாதபுரம் பிரின்சஸ். ராமநாதபுரம் கிங்கோட ஒரே பிரின்சஸா பிறந்திருப்பாங்க. அந்த வாருக்கு தேவையான எல்லா வளரி, சிலம்பம், குதிரை ஏற்றம்னு எல்லாத்தையும் கற்று வச்சிருப்பாங்க. நிறைய லாங்குவேஜஸ், பிரெஞ்சு, இங்கிலீஷ், உருது எல்லா லாங்குவேஜும் லேர்ன் பண்ணிருப்பாங்க. She was married to the king. சிவகங்கையின் மன்னருக்கு இவங்க வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க. முத்துவடுகநாதர் ஆற்காடு நவாபால 1772ல காளையார் கோவில் பேட்டில்ல இறந்து போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து 8 years எஸ்கேப் ஆகி திண்டுக்கல் கோபால் நாயக்கோட பாதுகாப்புல இருப்பாங்க. இவங்களோட டாட்டர் நேம் வெள்ளச்சி நாச்சியார். அவங்க டாட்டரோட சேர்ந்து எஸ்கேப் ஆகி அங்க போய் செட்டில் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹைதர் அலி, தாண்டவராயர், மருது பிரதர்ஸ் அண்ட் வந்து கோபால் நாயக் இவங்க எல்லாரோட ஹெல்ப்ல 1780ல காளையார் கோயில மீட்டெடுப்பாங்க. இதுல ஒரு இம்பார்ட்டண்டா 2 விமன்ஸ் பத்தி இன்னும் நம்ம படிக்கணும் அப்படின்னா உடையாள் அண்ட் குயிலி, இவங்க 2 பேர் இருப்பாங்க. ஆல்ரெடி உள்ள கிளாஸஸ் நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன், நீங்க அந்த கிளாஸஸ் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1780ல சிவகங்கையின் ராணியாக மருது பிரதர்ஸோட ஹெல்ப்ல முடிசூடி கொள்வாங்க. மறுபடியும் 1783ல பிரிட்டிஷ் வந்து சிவகங்கையை அனெக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் மருது பிரதர்ஸோட ஹெல்ப்ல மறுபடியும் அந்த வார்ல வேலு நாச்சியார் வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டில் 1796 வரைக்கும் வேலு நாச்சியார் உயிரோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து படுக்கையில் இருந்து இறந்து போனதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ருக்மிணி லட்சுமிபதி. ருக்மிணி லட்சுமிபதினு நம்ம பார்த்தாலே சால்ட் சத்தியாகிரகம், அதாவது உப்பு காய்ச்சியதற்காக உப்புக்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ருக்மிணி லட்சுமிபதியை தான் சொல்லுவோம். ஷீ இஸ் a காங்கிரஸ் பொலிட்டீஷியன் அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சியோட ஃபர்ஸ்ட் விமன் மினிஸ்டர். அவங்களோட 31வது வயதுல தான் ஐஎன்சில ஜாயின் பண்ணிருப்பாங்க. இவங்களோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்டுக்காக டொனேட் பண்ணிருப்பாங்க. காங்கிரஸ்ல யூத் லீக் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனா இருப்பாங்க. பாரத் ஸ்ரீ மகாமண்டலோட செக்ரட்டரியா இருப்பாங்க. 1917ல விமன்ஸ் இந்தியா அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. சால்ட் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ணி 1931ல சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி அவங்க இருப்பாங்க. இந்த சால்ட் சத்தியாகிரகம் அந்த டைம்ல இங்க லீட் பண்றது ராஜாஜி. அண்ட் இவங்க வந்து விமன்ஸோட அப்லிப்மெண்ட்காக நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட எஜுகேஷன், சைல்ட் மேரேஜ் அபாலிஷ் பண்ணுங்கிறது அண்ட் நிறைய சோசியல் ரிஃபார்ம்ஸ். 1934ல மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல எலெக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேலூர் கழகத்தின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தது யார்? ஹூ வாஸ் த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் டியூரிங் த வெல்லூர் மியூட்னி? 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 1946ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட் அம்புஜம்மாள் மகாத்மா காந்தியோட ஐடியாஸ்ல ஃபேசினேட் ஆகி பாலிடிக்ஸ், அதாவது பாலிடிக்ஸ் வர மாட்டாங்க. இவங்க வந்து நான் பொலிட்டிக்கல் விங்ல தான் இருப்பாங்க. பட் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. சோசியோ எக்கனாமிக் ப்ரோக்ராம், சமூக பொருளாதார இயக்கங்கள் நிறைய லீட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு இதனால சுப்புலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அண்ட் மார்கரெட் கசின்ஸ் இவங்க எல்லாருக்கூடயும் க்ளோஸ் அசோசியேட்டா இருப்பாங்க. இவங்க சாரதா வித்யாலயா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிருப்பாங்க. சாரதா லேடிஸ் யூனியன் அப்படிங்கிற ஒரு கமிட்டியில மெம்பரா 1929ல இருந்து 36 வரைக்கும் இருந்திருப்பாங்க. 1929ல விமன்ஸ் விதேஷி லீக்கோட ட்ரெஷரரா இருந்திருப்பாங்க, பொருளாளரா இருந்திருப்பாங்க. இவங்க ஒரு நான் பொலிட்டிக்கல் விங். இவங்க
இவங்களோட ஜுவல்ஸ நேஷனல் உமனுக்காக டொனேட் பண்ணிருப்பாங்க. ஆஸ் பர் காந்தியோட ரிக்வெஸ்ட் படி ஸ்வதேசி அண்ட் காதி. ஸ்வதேசி அப்படின்னா என்ன அப்படின்னா உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்துறது, அதுதான் ஸ்வதேசி. காதி அதுல வந்து இம்பார்ட்டன்ட், இங்க உள்ள நெசவாளர்களால மேட் பண்றதுதான் காதி. சால்ட் சத்தியாகிரகால ஜாயின் பண்ணி சிறை போயிருப்பாங்க. அண்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஃபாரின் குட்ஸ் நிறைய பாய்காட் பண்ணிருப்பாங்க. 1932ல அதுக்காக சிறையும் போயிருப்பாங்க. காந்திக்காக 3 புக்ஸ் எழுதியிருப்பாங்க தமிழ்ல. அண்ட் இவங்க எழுதுனதுல இம்பார்ட்டன்ட் புக் நான்கண்ட பாரதம். அவங்களோட 70வது வயசுல அவங்க எழுதியிருப்பாங்க. 1964ல அம்புஜம்மாள் பத்மஸ்ரீ அவார்டை வின் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின், விஜய ரகுநாத தொண்டைமான் captured Kattabomman from the jungles of Kalapur and handed over to the company. Second statement, from Carnatic Treaty 1781, the British got the power of collecting land revenue from Panjaram Mirchi. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது. ஆப்ஷன் ஏ வந்து 1 only, B 2 only, C both the statement, D none of the above. நெக்ஸ்ட் சுந்தராம்பாள் திருப்பூர்ல வீரபாண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க. அந்த திருப்பூர் ரீஜியனை சுத்தி நடந்த அனைத்து காங்கிரஸ் பார்ட்டி மீட்டிங்ஸ்லயும் இவங்க கலந்திருப்பாங்க. 1941ல நடந்த சத்தியாகிரகா ப்ரொட்டஸ்ட்ல இருந்து வெள்ளூர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் குவிட் இந்தியா மூவ்மெண்ட், அப்பவும் வேலூர் சிறைக்கு 7 months போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1943ல இவங்களே திருப்பூர்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ரெடி பண்ணிருப்பாங்க. அதனால 3 மாசம் ஜெயில் போயிருப்பாங்க. மறுபடியும் 1970s வரைக்கும் நிறைய டைம் ஜெயில் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வினோபா பாவே, காந்தியடிகளோட கொள்கைகளால கவரப்பட்டவர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வினோபா பாவே. அவரோட ஹெல்ப்ல ஆர்ஃபனேஜ் ஒண்ணு அங்கேரி கழகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல திருப்பூர்ல ஒரு ஆர்ஃபனேஜ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கமலா ராமசுவாமி, இவங்க திருச்சியில பிறந்திருப்பாங்க. இவங்க கம்யூனிஸ்ட் ஐடியாஸால கவரப்பட்டிருப்பாங்க. குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல திருச்சியில இதுக்காக நடத்த ஒரு ஸ்ட்ரைக்ல 1942ல மொத்தம் 4 விமன்ஸ் தான் கலந்துருப்பாங்க. அதுல இவங்களும் ஒருத்தவங்க. அதே 1946ல சவுத் இந்தியன் ரயில்வே ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கும், தென்னிந்திய போராட்டம். அதுக்காக இது பண்ணி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. கலந்து கொண்டு 1 வருஷம் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1947ல டிஃபென்ஸ் ஆக்டுக்கு கீழே மறுபடியும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அந்த டைம்ல சிறையில் அடைக்கப்பட்ட ஒரே பெண். ஆனா அவங்க அந்த டைம்ல பிரெக்னெண்டா இருந்ததுனால அது இன்னொரு கான்ட்ரவர்சியா கிரியேட் ஆகி அதையும் ஒரு 1 monthக்குள்ள இவங்க ரிலீஸ் ஆயிருப்பாங்க. ஜான்வரியில 2 monthsக்குள்ள ரிலீஸ் ஆயிருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்டும் இவங்களும் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர். சோ பென்ஷன் வந்திருக்கும், அதை வந்து நீங்க வாங்காம ரிஃப்யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேட்டில் பிட்வீன் பூலிதேவர் அண்ட் மாஃபிஸ் கான்? பூலிதேவருக்கும் மாஃபிஸ் கானுக்கும் இடையில் நடந்த போர் என்ன? அண்ட் இந்த போர்ல யார் வின் பண்ணா? கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கேப்டன் லட்சுமி சாகர், இவங்க பட்டம்பி அப்படிங்கிற மாவட்டத்துல கேரளால பிறந்திருப்பாங்க. பிறக்கும் போது இவங்களோட பேரு லக்ஷ்மி சுவாமிநாதன் தான். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆர்மில இருப்பாங்க, அதனால அவங்களோட பேர் அதுக்கப்புறம் கேப்டன் லட்சுமியா மாறும். இவங்க கம்ப்ளீட் பண்ணது MBBS டிகிரி கைனகாலஜிஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 1938ல கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. 1940ல சிங்கப்பூர் போய் அங்க போய் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் மெம்பர்ஸை மீட் பண்ணி சுபாஷ் சந்திர போஸை மீட் பண்ணுவாங்க. சுபாஷ் சந்திர போஸ் அப்போ இருந்த விமன்ஸ் ரெஜிமெண்ட், அதாவது அதோட நேம் என்ன அப்படின்னா ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட். இதோட கேப்டனா இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் லட்சுமி கேப்டன் லட்சுமியா மாறுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட்ல இருந்த விமன்ஸுக்கான எல்லா பகுதிகள் போர்ட்போலியோஸ் எல்லாமே இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. மே 1945ல பிரிட்டிஷ் ஆர்மி இவங்களை பர்மால வச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 1946க்கு அப்புறம் தான் இவங்களை வந்து இந்தியாவுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஃபுல்லாவே வந்து மெடிக்கல் ரிலேட்டடாவே வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 1947ல பிரேம்குமார் அப்படிங்கிறவங்க வந்து இவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. கான்பூர்ல செட்டில் ஆயிடுவாங்க. இவங்க வந்து அந்த ரெஃப்யூஜிஸ்க்கு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து மெடிக்கல் கிளினிக் மாதிரி பண்ணி ரெஃப்யூஜிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. 1971ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதுல ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் கிரைசிஸ்ல நிறைய ரிலீஃப் கேம்ப்ஸ் போட்டு மெடிக்கல் எய்ட் கொடுப்பாங்க கல்கத்தாவுல. அதுக்கப்புறம் ஆல் இந்தியா டெமோக்ராட்டிக் விமன்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1981ல இவங்க தான் தொடங்கியிருப்பாங்க. போபால் கேஸ் ட்ராஜடியில ஒரு மெடிக்கல் டீம் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க 1984ல. நெக்ஸ்ட் கான்பூர்ல ஒரு கிளினிக் லீட் பண்ணுவாங்க 92ல. அதுக்கப்புறம் வந்து அது ரிலேட்டடாவே ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து பத்ம விபூஷன் வந்து 1998ல வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. Next ஒரு question, choose the correct statement. The Tiruchirappalli proclamation was proclaimed by Veerabandiya Kattabomman. Marudhu brothers rebellion is also called as South Indian rebellion. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லுங்க.
நெக்ஸ்ட் தியாகி கோவிந்தம்மாள். இவங்களோட ஹஸ்பண்ட் காதரையா. இவங்க ஒரு இல்லிட்ரேட்டா இருந்தா கூட அதாவது படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கத்துக்கிட்டாங்க. காதி மூமெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா கலந்துப்பாங்க, இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க கோயம்புத்தூர்ல நடந்ததுல. அண்ட் வைக்கம் பெரியார் நடத்தின வைக்கம் எஜுகேஷன், சுசீந்திரம் டெம்பிள் என்ட்ரி ப்ரொட்டஸ்ட், இதுல எல்லாத்துலயுமே கலந்துருப்பாங்க. நிறைய ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. 6 months பிரிசன் ஜெயில இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி, காஸ்டிசம், ஜாதி ஒழிப்பு, மது விலக்கு, இதுக்கெல்லாம் அதிகமா போராடி இருப்பாங்க. காதி மூமெண்ட்க்கு இவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி சிஸ்டம் அதுக்கு அகெயின்ஸ்டா போராடி இருப்பாங்க. தேவதாசி சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த டைம்ல பெண்களை கடவுள்களுக்காக அர்ப்பணிக்கிறது இதுதான். அதுக்கப்புறம் அது ஒரு பீரியட் வரைக்கும் அது கரெக்டா தான் இருந்துச்சு. ஒன் பீரியட்க்கு அப்புறம் அது தப்பா போனதுனால இந்த முறையை ஒழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் முத்துலட்சுமி ரெட்டி. அண்ட் அந்த டைம்ல பொட்டுக்கட்டுதல் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு. பொட்டுக்கட்டுதல் அப்படின்னா கடவுளுக்கே அவங்கள திருமணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுதான் அந்த முறை. இவங்க தான் மெடிசன் கம்ப்ளீட் பண்ண ஃபர்ஸ்ட் விமன் இன் இந்தியா. அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஸோ அவங்களோட லைஃப் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தேவதாஸ் சிஸ்டம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணதுனால தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல 1929 மெம்பரா நாமினேட் செய்யப்படுவாங்க. 1930 ஆல் இண்டியா விமன் கான்ஃபரன்ஸ் புனேல நடத்துவாங்க. அதுக்கப்புறம் சாந்தோம் மெட்ராஸ்ல ஔவை இல்லம் தொடங்கியிருப்பாங்க. கேன்சர் ரிலீஃப் ஹாஸ்பிட்டல் 1949 ஒரு கேன்சர் ரிலீஃப் ஹாஸ்பிட்டலும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னும் 2-3 விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் இந்த கிளாஸுக்கான கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.